வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட உங்களுக்கு வந்து மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாத பலன்களில் வந்து என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து கவனிச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இருக்கும், எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ வாங்க ராசி வளர்த்து போகலாம். ராசி தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் குரு போகிறது சந்திரனுடைய சார்த்தமும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஒரு ஃபஸ்ட் வீக் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாகும். அதுக்கப்புறம் எல்லாமே மாற்றங்கள் வரும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றங்களை தர்றதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ வேலையில் வந்து கொஞ்சம் வேலையில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ், வேலை பளுக்கள் அதிகமாக இருப்பதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ ஏதாவது வீடு ஏதாச்சும் லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் ஃபஸ்ட் வீக் நல்லா இருக்கும். அதுவரை கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். இது யாரை பாதிக்கணும் போது, யாரும் தனுஷ் லக்னமாக இருந்து குரு தசா புத்தியாந்தம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் பாதிக்கும். மற்றவங்களாம் அதை பற்றி கவலை பண்ணணும் அவசியம் இல்லை. 2ஆம் அதிபதி 3ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கலகங்கள் வரும். ஏன்னா சனி வந்து என்றைக்குமே 2ஆம் அதிபதி 3லோ 3ஆம் அதிபதி 2லையோ இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அங்கங்கே மாற்றல். ஸோ இங்கே கொஞ்சம் சின்ன சின்ன ஊர்களுக்கு போய் வேலை பார்க்குறது, இல்லை வேறு செஷனுக்கு போய் வேலை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி குரு வந்து 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சொத்துக்கள் வந்து ஏதாச்சும் லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பு. இருந்தாலும் சில நேரங்களில் குழந்தைகளோட ஃபஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் பேசுகிறது கொஞ்சம் இடமா தான், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களது 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன், 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து 9ல் இருக்காருங்க. ஸோ 9ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள். ஸோ 6ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது தொழில் ரீதியாக வேலை செய்கிற இடங்கள் மூலியமாக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் ட்ராவல் ஜாஸ்தி இருக்கும். ஸோ மற்றபடி வந்து அது சிறப்பு தான். 7ஆம் அதிபதியான குரு வந்து 6லும் கணவன் மனைவி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு. அதுவும் ஸ்டார்டிங் ஒரு 1 வீக் ரொம்ப பிரச்சனை தான். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகி ஒரு சுமூகமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அதுவே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து கொஞ்சம் வேவரிங்கான கிரகம். ஸோ 2 நாளைக்கு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருக்கும் ராசி. ஸோ அதனால் வந்து ரொம்ப பெருசாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் சந்திர தசாபுத்தியாந்திர நடவு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். மற்றபடி 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து 8ல் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் தேதி வரை நிறைய மன உளைச்சல்கள் இருக்கும். ஸோ எதில் மன உளைச்சல் இருக்கும்னா தந்தை சார்ந்த உறவுகளோ வெளிநாட்டில் இருக்கணும் சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் 17ஆம் தேதியிலேருந்து எல்லாமே மாறி ரொம்ப சிறப்பாக இருப்பதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. 10ல் உள்ள கேது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப கவனமாகும். தொழில் ரீதியான விஷயம் நிறைய பெரிய கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்திடும். அதுவும் யாருக்குனாலும் தனுசு லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அதனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஏன்னா கேது சந்திரனுடைய சாரத்தில் 8ஆம் அதிபதியான சந்திரனுடைய சாரலும் நிறைய பிரச்சனை, தொழிலில் வந்து போட்டி பொறாமைகள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ ஏன்னா வந்து கடன் வாங்குறது வந்து ஈஸியாக வாங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் வாங்கிட்டு அதில் மாட்டிக்கிட்டோன்னு அது சில நேரங்களில் வெளியில் வராத முடியாத அளவுக்கு ரொம்ப பிரச்சனையாகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது ஒரு ரொம்ப ட்ராப், அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு விஷயம். ஸோ பார்த்து இருந்துக்குங்க. என்னை பொறுத்தவரை நிறைய பேர் வந்து ப்ராப்ளமில் மாட்டுறதே வந்து எதுலன்னா தொழிலில் வந்து சீக்கிரமாக முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணத்தினால வந்து நிறைய நமக்கு தகுதிக்கு மீறி நிறைய கடன்கள் வாங்கி அதுக்கப்புறம் அந்த கடன்லேயே மாட்டிக்கிட்டு அப்புறம் அதை சமாளிக்கிறதுக்காக திருப்பி கடன் வாங்கி மாட்டிக்கிட்டோன்னா என்னங்க இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்கன்னா நான் மாட்டேன். ஸோ நாடு தொழில் ஒரு காலகட்டத்தில் படும்போது நான் பயங்கரமாக மாட்டிக்கிட்டது. அதனால் அந்த சோகங்களும் துக்கங்களும் கிட்டத்தட்ட 10 வருஷம் படாத பாடுபட்டு மண்டை அடிச்சு. ஸோ அவ்வளோ பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணனால தான் சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இல்லைனா நாளைக்கு வந்து நம்ம வந்து அந்த கடன் அடைக்கிறதுக்கு திருப்பி ஒரு 5 வருஷம் உழைக்கிற மாதிரி இருக்கும். 5-6 வருஷம் ரொம்ப கடினமான உழைப்பாக இருக்கும். சில நேரத்தில் ரொம்ப பெருசாச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றவர்களும் பார்த்து நடந்துக்கணுங்க. ஏன் சொல்கிறேன்னா 10ல் கேது 8ஆம் அதிபதி சாரலும் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மாமியார் வீட்டோட கொஞ்சம் தள்ளி இருந்துக்குங்க. அது இரு தரப்பாக பொண்ணு வீடாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி மாமியார் வீட்டோட கொஞ்சம் வந்து தள்ளி இருந்துக்குங்க. கொஞ்சம் பேச்சுக்கள், தேவையில்லாத பேச்சுக்களை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எதுக்கு சொல்லணும், இதெல்லாம் வந்து பிரச்சனைகள். 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல வேலையில் வந்து நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான இப்போ நல்லாயிருக்கு. ஸோ மற்றபடி என்னங்க, நல்ல விஷயம் நடக்கணும், ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல லெவலில் பெரிய லெவலில் போகிறதுக்கான ஆகிடும். ரொம்ப நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். எப்படின்னா ஒரு இறைவன் உள்ளே இருக்கணும். ஸோ உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணிட்டு பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு.
ஸோ நல்ல விஷயம் என்னென்னா பிரார்த்தனை அவசியம். விஷன் 9 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.